அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான வைகாசி வளர்பிறை சஷ்டி. முருகன் அவதரித்த இந்த ஒரு மாதத்தில் நமக்கு வரக்கூடிய சஷ்டி, கிருத்திகை, விசாகம், அப்படி முருகனுக்கு உகந்த எந்த ஒரு நாள் வந்தாலுமே நிச்சயமாக ஒரு அதீத ஒரு பலன் நமக்கு தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், நம்ம வைக்கக்கூடிய விடுதல்கள் கண்டிப்பாக முருகன் அருளாலே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி இன்று வந்திருக்கக்கூடிய நாளில் நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடிய சின்ன சின்னதான ஒரு வழிபாட்டு முறைகளும் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான 6 எழுத்து மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இன்று வந்திருக்கக்கூடிய வைகாசி மாதத்துடைய வளர்பிறை சஷ்டிக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு பெயரும் இருக்குங்க. இந்த நாளில் நமக்கு ஆரண்ய கௌரி விரதம் கடைபிடிப்பாங்க. அதனால தான் இன்றைய நாளுக்கு ஆரண்ய சஷ்டி விரதம், அதாவது அம்பாளையும் முருகனையும் ஒரே நாளில் விரதம் இருந்து வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஆரண்யம் அப்படின்னா காடு. முருகனுடைய துணையான தெய்வானையை சஷ்டி தேவி அப்படின்னு அழைக்கிறோம். இவரை நோக்கி இருக்கக்கூடிய விரதம் தான் ஆரண்ய சஷ்டி விரதம், இல்லாட்டி வன கௌரி விரதம். நிறைய பேர் முருகனுக்கான அந்த சஷ்டி நாள விரதங்கள் இருப்போம். மாதத்தில் எப்பயுமே கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடக்கூடிய உகந்த மாதம் அப்படின்னா நமக்கு இந்த வைகாசி மாதம் தான். இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி, விசாகம் நட்சத்திரம், இது எல்லாமே முருகனின் அருள் நமக்கு கிடைப்பதற்கான அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த வளர்பிறை சஷ்டிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நாளாக அமையுமா. ஏன்னா திதியில் நமக்கு 6வதாக வரக்கூடிய திதி சஷ்டி திதி. அமாவாசை அப்புறம் பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய 6வது திதி தான் சஷ்டி. இதனால தான் 6 முகனை வழிபடுவதற்கு ஏற்ற திதி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த நாளில் நமக்கு நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. அப்படி விரதங்கள் எங்களால் இருக்க முடியும் அப்படின்னாலும் பரவாயில்ல, விரதங்கள் நாங்கள் எடுக்கலை அப்படிங்கிறவங்களுமே நமக்கு முருகனுக்கான ஏதாவது ஒரு மந்திரங்கள் நம்ம இன்று முழுக்க முருகனுடைய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சரவண கவசம், இது மாதிரியான ஏதாவது ஒரு முருகனுக்கான ஒரு பாடலை இன்றைக்கி பாடி, இன்றைக்கி காலை அல்லது மாலை நேரத்தில், இப்போ உங்களுக்கு பக்கத்தில் கோவில் இருந்ததுன்னா தாராளமாக மாலை நேரத்தில் கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணலாம். இப்போ கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் இருக்கோன்னா நமக்கு சக்தி வாய்ந்த வெற்றிலை தீபங்கள் ஏற்றலாம். அதாவது 6 வெற்றிலை வச்சு நடுவில் ஒரு தீபங்கள் ஏற்றலாம். இல்லாட்டி நமக்கு ஒரே ஒரு வெற்றிலை வச்சு ஒரே ஒரு அந்த தீபங்கள், ஒரு அகலில் நெய் விளக்கு மட்டும் போட்டு தீபங்கள் ஏற்றலாம். இப்படி எளிமையான முறையில் நம்ம ஏதாவது ஒரு தீபங்கள் ஏற்றி முருகனை ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி உங்களுடைய வேண்டுதல்களை மட்டும் இன்றைக்கி நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக முருகன் அருளாலே நம்ம எந்த விஷயங்கள் வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நம்ம முருகனுக்காக நம்ம இது மாதிரி பண்ணுறப்ப நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான 6 எழுத்து மந்திரம் ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் எடுக்க முடியாட்டியும் சரி, இன்றைக்கி நாள் முழுக்க நம்ம மனசில் இதை திருப்பி திருப்பி சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு, நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலும் சரி, நீங்கள் எதுவுமே வேண்டாமல் இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, நமக்கான வாழ்க்கையில் என்ன தேவையோ அது முருகனே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் செய்யணும். அதே மாதிரி இப்போ தொழிலில், வியாபாரத்தில் நிறைய பேருக்கு நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு தொழிலெலாம் போட்டி பொறாமைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட அந்த போட்டி பொறாமைகள்லாம் இருக்குது, இல்லை வம்பு வழக்குகள்லாம் இருக்குது. அது மாதிரி உள்ளவங்க இது மாதிரியான சஷ்டி நாளில் நம்ம முருகன் கோவிலுக்கு போகிறது, அங்கே போய் ஒரு செவ்வரளி பூக்கள் இல்லாட்டி அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது, அப்படி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப, அதே மாதிரி திருமணம் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம இது மாதிரியான சஷ்டி நாளில் முருகனை வழிபட்டாலே போதும், நிச்சயமாக எப்படிப்பட்ட தோஷங்களும் எப்படிப்பட்ட இந்த எதிர்ப்புகள் இது எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகும். குறிப்பாக மனசில் ரொம்ப நாளாக மனபயம், மனசஞ்சலங்கள், ஒரு மாதிரி மைண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இது வைகாசி வளர்பிறை சஷ்டியில் முருகனை போய் நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டாலே போதும், நமக்கான அந்த எல்லா விஷயங்களும் தோஷங்கள் எல்லாம் விலகி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக தேடி வருங்க. அதனால் இந்த ஒரு ஓம் சரவணபவாய நம அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம உச்சரிக்க
ஆயுள், ஆரோக்கியம், புகழ், செல்வம் இப்படி எல்லா நலன்களையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். அது இன்றைக்கி இந்த வளர்பிறை சஷ்டியில் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையிலையும் சரி, நமக்கு ஒரு நாள் இந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரமே நமக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்து எல்லா கஷ்டத்திலிருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு முருகன் அருளாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த நாளை தவறவிடாதீங்க. எளிமையான தீப வழிபாடுகள் ஏதாவது நீங்கள் செஞ்சுட்டு இந்த அற்புதமான ஒரு 6 எழுத்து மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் முருகனுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவாய நமகங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற மற்றவங்களுக்கும் இது ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.